நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நான் உங்களிடம் சொல்லியது போல மகரிஷி சாண்டிலிருக்கும் சொல்லி அனுப்பிவிட்டேன். என் கருத்துக்கிணங்க அந்த வேள்விக்கு தேவையானதை நல்ல முறையில் பார்த்தெடுத்து வைக்க தக்கவரும் சென்று விட்டார். இப்போது நான் கோகுலம் செல்லுவது கம்சனுக்கு எந்த முறையிலும் சந்தேகம் கொடுக்காது. ஏன் பயம்? நாம் நினைத்தபடியே சாஸ்திரம் அனுமதிக்கும் முறையிலே தங்கள் மைந்தனுக்கு பேர் சூட்டும் விழாவை நடத்தி முடிக்கிறேன். குருதேவா, இந்த ஏற்பாடுகள் தங்கள் அன்பு உள்ளத்தை காட்டுகிறது. குருதேவா, மந்திரம் போல் சொல்லெடுத்து என் மைந்தன் நலமோடு நெடுங்காலம் வாழ்வதற்கு வாழ்த்தி அருளுங்கள். தேவி, மனிதன் எத்தனை காலம் வாழ்கிறான் என்பது பெருமை இல்லை. உலகத்துக்காக வாழ்வது பெருமை. உயிர்குலம் காக்க வாழ்வது அதைவிட பெருமை. உனக்கோ அவனை பெற்றது பெருமை. மானிடத்தை உயர்த்தும் அறிவுரை. ஆனால் ஒரு தாய் உள்ளம் பிள்ளைக்கு நீண்ட ஆயுளை பெற்றுத்தரத்தான் விரும்புகிறது. நான் கொடுத்த பலிகள் எத்தனை! அதை இன்று நினைக்கும் போது 6 பிள்ளைகளை இழந்த நான் அபாக்கியவதி அல்லவா? உலகத்தில் இப்படி ஒரு வேதனை பிறவி யார் சொல்லுங்கள்? என்னை போல் தேவகி பிறந்ததே கண்ணீர் சிந்தத்தான். தாய்ப்பாசத்தை தாங்கள் பலவீனமாக நினைக்கிறீர்களா? முனிவரே, பெற்றவளின் மன இயல்பு என்ன என்று நான் எடுத்து பேச வேண்டுமா தங்களுக்கு? தாய் உள்ளம் தாய்தானே அறிவாள். முனிவருக்கு என் பேச்சின் அர்த்தங்கள் புரியாமல் இருக்காது. ஒரு தாயின் புலம்பல் இது. புலம்பல் என்பது தாய் மனத்தின் தவிப்பு அல்லவா? இல்லை தேவி, புலம்பலை நான் பலகீனம் என்று சொல்ல மாட்டேன். தாயின் மன ஆழத்தில் இருக்கும் அன்பு வார்த்தைகளாக வராமல் ஓசைகளாக வருவதுதான் புலம்பல். புலம்பலை பொங்க வைப்பதே தாயின் பாசம் அல்லவா? பாச வெள்ளத்திற்கு தடைகள் ஏது? தன்னலந்தான் ஏது? உலகத்தில் தாய்க்கு இணையாக எதுவுமே இல்லை. உண்மையான அன்பின் உயிர் வடிவம் தாய். ஆண்டவன் படைப்பில் பெற்ற தாயின் இதயம் போல் வேறொன்றை படைக்கவில்லை. உண்மையில் பெற்ற தாயின் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை பாதுகாக்கும் கவச்சங்கள். அம்மாவின் குறையாத அன்புதான் பிள்ளைகளுக்கு மிக பெரும் சக்தி. அம்மா தேவகி, தாயை எவன் வேதனைப்படுத்துகிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது. தேவகி தேவி, தாய் மனம் என்றும் புண்படக்கூடாது. அம்மா, உன் வாழ்த்துக்களை அங்கே உன் குழந்தையிடம் அவசியம் சொல்லுகிறேன். மாதா, உன் ஆசை என்ன? குருதேவா, பைத்தியம் என்று நினைக்காதீர்கள். பிள்ளைக்காக என் கையால் பட்டுச்சுக்காய் தைத்தேன். இதை ரோகிணி அக்கா ஏற்றுக்கொண்டால் என் குழந்தைக்கு போடச் சொல்லுங்கள். சந்தோஷம். கொடு. பெற்ற பின் அவனை பார்க்கவே இல்லை. அவன் எவ்வளவு வளர்ந்திருப்பானோ! ஆம், உங்களுக்கு ஞான திருஷ்டி உண்டே. பார்த்து சொல்லுங்கள். இது பொருந்துமா? இல்லை இதா? பெற்ற தாயின் அன்பு கண்களுக்கு அளவு தெரியாமல் இருக்கும்.
மாதாவின் கண்களை விட ஞானக்கண் பெரிதல்ல. இறைவனின் விளையாட்டு இப்படி நடக்கிறது. இரண்டையும் கொடு. நான் போடச் சொல்லுகிறேன். இந்த எளியனுக்கா எத்தனை பெருமை! பெற்ற தாயின் உள்ளத்தையும் இயங்க வைப்பது நீ அல்லவோ? அங்கிருக்கும் பிள்ளைக்கு இங்கிருக்கும் கைகளால் அளவெடுத்து தைக்க வைத்திருக்கிறாயே. மிக முக்கியமான செய்தி. இன்று அதிகாலையில் மாமுனிவர் கர்கர் யமுனை நதியை கடந்து போயிருக்கிறார் அரசி. கோகுலத்திற்கு. கோகுலத்திற்கா? ஏன்? யாரை பார்க்க? மகரிஷி சாண்டில்யரை பார்க்க. ஆ, எதன் பொருட்டாக? நமக்கு கிடைத்த செய்தியின்படி அந்த முனிவர் ஆசிரமத்தில் ஒரு வேள்வி நடக்கிறது. அதை முடித்து வைக்க கர்காச்சாரியார் அங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது என்ன செய்தி அமைச்சரே? மன்னவா, வழக்கப்படி ஆசிரமத்தில் நடப்பது போல் நடப்பதாயிருந்தால் சொல்ல மாட்டேன். மர்மம். மர்மமா? ஆம் அரசே, கர்கர் அங்கு போனதில்தான் மர்மம் இருக்கிறது. என்ன? என்ன என்றால், கர்க முனிவர் வசுதேவரின் குலகுரு. அதை ஒரு காரணமாக வைத்து வசுதேவர் வழக்கமாக போகிறார் ஆசிரமத்திற்கு. போனால் அதில்தான் சந்தேகமே அடங்கியிருக்கிறது அரசே. பலமுறை உங்களுக்கும் அந்த சந்தேகம் வந்திருக்கிறது. வசுதேவரின் 8வது பிள்ளை கோகுலத்திற்கு கடத்தப்பட்டான் என்று. இன்று கட்கர் அங்கு போனதை இதில் சம்பந்தப்படுத்தி பாருங்கள். ஒருவேளை அந்த பிள்ளை நந்தருடையதாயிருந்தால் பேர் சூட்டலை நடத்தி வைக்க குரு என்ற முறையில் அங்கு சாண்டில்யர் இருக்கிறாரே. மன்னவா, அந்த பிள்ளை வசுதேவருடையது. அந்த வசுதேவருக்கும் ஆசை இருக்கலாமே. குழந்தைக்கு நடத்தப்படும் முதல் மங்கள நிகழ்ச்சி இது. அதை குடும்ப குலகுரு கர்கதானே நடத்த வேண்டும். அமைச்சரின் குறிப்பறிந்தேன். மந்திரி கழக வரும் பொருள் உரைத்தல். நமது ஒற்றரை அனுப்புங்கள். அவர்கள் கோகுலத்திற்கு சென்று கர்க முனிவரை கண்காணிக்கட்டும், மிக கவனமாக. சரி மன்னா. நமக்கு இருக்கும் குழப்பங்களால் நம் விழிகளை கூட நம்ப முடியவில்லை. எதுவும் முன்னேற்பாடுகள் இல்லாமல் நடக்காது. இது நாம் தேடும் பிள்ளைதான். மன்னரின் ஐயம் இந்த அமைச்சனுக்கும் இருந்தது. முன்னேற்பாடாக இரு ஒற்றரை அங்கு சாண்டில்ய முனிவரின் ஆசிரமத்தில் இருங்கள் என்று. அவர்கள் துறவி வேடத்தில் இருந்தால் அங்குள்ளவர்கள் சந்தேகப்படாத வகையில் இருக்கலாம் என்று சொன்னேன். உங்களை பாராட்ட வேண்டும். பிரபு, ரோகிணி தேவியும் நந்தகோபரும் 2 குழந்தைகளோடு வந்து தங்களுக்காக காத்திருக்கிறார்கள். வாருங்கள் குருதேவா. பல யுகங்களாக நான் யது வம்சத்தின் இடர்பாடுகளெல்லாம் பார்த்து கொண்டு இப்படி ஒரு அற்புதமான சமயத்துக்காக காத்திருந்தவன். அந்த விஸ்வரூபனை, விதைக்குள் இருப்பவனை பிள்ளை வடிவமாக கண்ணார காணும் ஒரு காட்சி இன்பத்தை எண்ணி பார்த்தேன். ஆஹா, எத்தனை யுகங்களுக்கு பிறகு இப்படி ஒரு பாக்கியம்! மறைந்து நின்று விளையாடும் விதியை பாருங்கள். அந்த பரம்பொருளுக்கு பெயர் சூட்டு விழாவை நான் நடத்த வேண்டுமாம். மிகச் சிறிய இந்த முனிவனுக்கு எத்தனை பெரிய பொறுப்பு! பற்பல யுகங்களாக நானும் இதை கற்பனை செய்தேன். நாமமில்லாதவனுக்கு நான் சூட்டும் பேர்
சொன்ன வாயினிக்கு சுகமெல்லாம் கொடுக்கும் பேர். மூவுலகும் வான் அமுதம் பருகியது போல் மகிழ்கின்ற பேர். நீதிக்கு வணங்காத ஒரு ஆதிக்கவாதியின் அச்சமிகுந்த சுயநலத்தால் முனிவனான நானும் கூட மற்றவர்கள் பார்க்காத முறையில் பிரபுவுக்கு பேர் சூட்டுவது எப்படி இருக்கிறது தெரியுமா? நானே திருடுவது போல் இருக்கிறது. இறைவா, எல்லாம் உன் லீலை. நடக்கட்டும். முனிவரே, எங்கிருக்கிறார்கள்? பசுமடத்தில், ஒரு தனிமையான இடத்தில். அங்குதான் நந்தகோபர் காத்திருக்கிறார். வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். இந்த பக்கமாக வாருங்கள். அதோ யாவும் நிகழ்வது யாராலே? அவனே வருகின்றான். குழந்தையின் வடிவில் குருவினிடம் ஆசியும் பெறுகின்றான். முனிவரே, கம்சனின் நடவடிக்கையால் தேவி ரோகிணி மதுராவுக்கு வர இயலாமல் போய்விட்டது. அதனால் தேவி இது நாள் வரை தன் மைந்தனை எடுத்துக்கொண்டு ஆசி பெற அங்கு வர முடியவில்லை. எப்படி எப்படி சொல்லுவேன்? தாம் இங்கு வந்தது ஒரு நற்பணி செய்ய. ஆம், தேவியின் மைந்தனுக்கு பெயர் சூட்டி வைக்க. அப்படியே யதுகுலத்தின் குலகுருவான எனக்கு அது கடமை அல்லவா, பொறுப்பல்லவா? நான் வரும்போது வசுதேவரும் எனக்கு இதை நினைவுபடுத்தினார். எனக்குரிய கடமையை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். வசுதேவரின் கருத்தும் இதுவேதான். அவருடைய பிள்ளை கோகுலத்தில் வளர்வது கம்சனுக்கு தெரியக்கூடாது என்று. அதற்கேற்ப சாண்டில்ய முனிவரும் மிக்க கவனமுடன் இந்த மறைவான இடத்தில் இதை நடத்த விரும்புகிறார். முனிவரே, பணிவோடு ஒரு வேண்டுகோள். என்ன? சிறப்பான தங்கள் திருப்பாதங்கள் கோகுலத்தில் பதிந்தது கோகுல மக்கள் அனைவருக்குமே நல்லாசி வழங்குவது போல. உங்கள் நல்லறவு தந்த நற்பலனாக இன்று உங்கள் திருவாயினால் எங்கள் மகனுக்கும் பெயர் சூட்டப்பட்டால் பயன் பெற்றவனாவேன். புரியாமல் கேட்கிறேன். அதற்கு உரிமை உமது குலகுரு மகரிஷி சாண்டிலிருக்குத்தானே. அது முனிவரே, நந்தருடைய விருப்பத்தில் உடன்பாடு எனக்கும் உண்டு. நான் முன்பே நந்தகோபருக்கு குறிப்பிட்டு சொன்னேன்.
இந்த நல்ல காரியம் தமது ஆசியுடன் நடப்பது நல்லதென்று. அவ்வாறு நடப்பது சிறப்பும் கூட. இது அன்பர் பலரின் பிரார்த்தனை. அன்பு கட்டளையை மீற முடியுமா? பிறர்க்கரிய இந்த வாய்ப்பினை நானாக இருந்தால் விடமாட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நாம் ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. உலகமறிந்த உண்மை, நான் யதுகுலத்தின் குரு என்பது. நானே இந்த பிள்ளைக்கு பேர் சூட்டினால் சந்தேகம் உருவாகும். அது கம்சனை சிந்திக்க வைக்கும். அதன் விளைவு இவன்தான் வசுதேவரின் 8வது பிள்ளை என்று புரிந்துவிட்டால் பேராபத்தல்லவா? முனிவரே, இது வெளியே தெரியாதே. மேலும் இந்த குழந்தையின் பெயர் சூட்டல் ரகசியமாகத்தானே இங்கு நடக்கிறது. அதுவும் இந்த பசுமடத்தில் என் சுற்றமோ நண்பரோ ஒருவரும் இல்லையே. நம்மை தவிர இங்கு நிகழ்வது வேறு யாரும் அறிய முடியாது. இது மங்கள நிகழ்ச்சி. இப்போது தாங்களே தயை கூர்ந்து இந்த 2 பிள்ளைகளுக்கும் பெயர் சூட்டல் நடத்தினால் பெருமைப்படுவேன். இது பற்றிய ரகசியத்தை பாதுகாப்பதாக உறுதி தருவீர்களா? தருவேன். அப்படியானால் சரி. நந்தகோபரே, முதலில் பேர் சூட்டுகிறேன் நான் ரோகிணியின் பிள்ளைக்கு. துலா லக்னம் சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த இந்த தெய்வாம்சம் பொருந்திய பிள்ளை தீரத்தில் சிறந்தவன். இந்த அண்டங்களை எல்லாம் தலைமீது தாங்கும் வலிமை உள்ளவன். இணை யாரும் இல்லாதவன். தன் உடன் பிறப்புக்கு, தன் நண்பர்களுக்கு தன்னையே தந்திடுவான். இவனுக்கு உகந்த பெயர் ராமன். இவன் பலத்துக்கு பதில் சொல்ல ஒருவரும் இல்லை. அதை குறிப்பிட பலராமன் என்பார்கள். பலராமன்? கருவே ஒளியாகி ரோகிணியின் கர்ப்பத்தில் வந்து கலந்தது. அந்த காரணத்தால் இவனை சங்கர்ஷணன் என்பார்கள்.